எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் பறித்தோம் இல்லையா பசு மஞ்சள், அதை வச்சு குழம்பு செய்து காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மஞ்சளை எல்லா சமையல்லையும் கட்டாயம் போடுவாங்க. அதாவது ஒவ்வொரு சமையல்லையும் இது போடணும் அது போடக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் எந்த விதமான சமையல் எடுத்தாலும் இந்த மஞ்சள் கட்டாயம் அங்கே இடம் பெறும். தனியாத்தூள் கூட ஒரு சில இதில் வரும், ஒரு சில ரெசிப்பியில் போடணும் போடக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இந்த மஞ்சள் மட்டும் பாருங்களேன், விலக்கே கிடையாது. நம்ம பெரியவங்கெல்லாம் எல்லாத்துலேயும் மஞ்சள் சேர்க்கணும்னு ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை அறிந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அது சாப்பிட்டா கேன்சர் போன்ற கொடிய நோய்கள், புற்றுநோய்கள், தேவையில்லாத செல்கள் எல்லாம் நம்ம உடம்புல வளராது அப்படின்றதுக்காக தான். இன்னும் நிறைய இருக்குது, அது சொல்லணும்னா நான் கேன்சர் தான் பிரதானமாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மஞ்சளை நிறைய சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாசிக்கணும்னு சொல்லுவாங்க, பூசி குளிக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது அந்த பசு மஞ்சள் செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பசு மஞ்சள் எல்லாருக்கும் கிடைக்காது, இப்போ ஆனால் கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக நிறைய கிராமப்புறத்தில் வாழ்கிறவங்க இந்த மஞ்சளை சாகுபடி பண்ணியிருப்பாங்க. 1-2 முளைச்சி கிடக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 மஞ்சள் துண்டு கூட சேகரித்து கூட நம்ம குழம்பா வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட மற்ற காய்கறிகள் கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் நான் முழுக்க இன்றைக்கி பசு மஞ்சள் வச்சு குழம்பு செய்கிறேன். இப்போ உங்களுக்கு கத்திரிக்காவோ முருங்காவோ போட்டு அதில் செய்யலாம்னா தாராளமாக செய்யலாம். சரி, அந்த பசுமஞ்சள் குழம்புக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு முதல் பார்த்துடலாம். பசுமஞ்சள் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான மஞ்சள். இது அதை தோல் நீக்கினா இப்படி இருக்கும். தோல் நீக்கிட்டு கேரட் மாதிரியே இருக்கும் பாருங்கள். அதை பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய தக்காளி 3, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கிய மல்லி இலை சிறிது, பொடியாக நறுக்கிய பூண்டு பற்கள் 10, தேவையான அளவு தண்ணி, உப்பு தேவையான அளவு. நான் ஹிமாலயன் ராக் சால்ட் பயன்படுத்துகிறேன், இந்து உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது. தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் 3 டீஸ்பூன், கறிவேப்பிலை இலைகள் 1 ஏற்கு. இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கிட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது சூடானதுமே நம்ம கடுகு சீரகம் பொரிக்க விடலாம். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு, அதில் கடுகு சீரகம் பொரிய விடுறேன். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. அதில் அடுத்தது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் பாதி வதங்கிடுச்சு. அதில் நம்ம இப்போது பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் சேர்த்து வதக்கிடலாம். இப்போது பூண்டும் வதக்கியாச்சு, அது பச்சை வாசனை போயிடுச்சு. அதில் நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம இந்த வைரஸ் எல்லாம் அதோடைய தீவிரம் குறைக்கணும்னா இந்த மஞ்சள் நிறையா சாப்பிடணும் இல்லையா. இப்போ இந்த பசு மஞ்சள் கிடைக்கும் சந்தையிலெல்லாம், பார்த்திங்கன்னா கிராமத்து பக்கத்தில் நிறையா கிடைக்கும். அதை வாங்கிட்டு பொரியலாவோ குழம்பாவோ நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மற்ற மசாலா தூளெல்லாம் கூட கொட்டிக்கலாம். இந்த சாம்பார் தூள் அப்புறம் மிளகாய் தூளெல்லாம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது காயக்கூடாது தக்காளி, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தக்காளியும் நல்லா வேக வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடணும். குழம்பு செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும். இதில் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம திறந்து பார்க்கலாம். நான் நடுவில் ஒரு தடவை திறந்து கிளறி விட்டேன். இதில் இப்போது தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு, குழம்பு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த மஞ்சளை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். மஞ்சள் வேகணும்ல, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. இந்த குழம்பெல்லாம் நமக்கு இந்த மஞ்சள் கிடச்சா விடாதீங்க. ஏன்னா கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம மஞ்சள் அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, அது எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நான் நடுவில் பார்த்து கிளறி விட்டுருந்தேன், உப்பும் பார்த்துட்டேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா மணமாகவும் இருக்குது. இது சரியாக இருக்கும் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பொரியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதே கொஞ்சம் திக்காக வேணும், தண்ணி குறைச்சி ஊற்றிக்கணும். ப்ரொசீஜர் இதே தான். பாருங்கள், மஞ்சள் குழம்பு ரெடி. என்னமா இருக்குது தெரியுமா மனம்? அந்த மஞ்சள் வாசனை அப்படி பியூராக கிடச்சிருக்கு நமக்கு. இது நீங்கள் செய்து சாப்பிடுங்க. இதே கொஞ்சம் கெட்டி பண்ணிக்கிட்டிங்கன்னா அது காயாக சாப்பிட்லாம். நம்ம இது கூட காய்கறிகள் வேறு ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சா இது கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, சாதம், தோசை அது எல்லாத்துக்கும் கூட நல்லாயிருக்கும். என்னென்னா மஞ்சள் வாசனை வரும். புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஆரம்பத்தில் வேண்டாம்பாங்க. மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு அதோட அருமைகளை சொல்லி நீங்கள் சாப்பிட வைக்கணும். சரி, இப்போது நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதாவது அந்த மஞ்சளை கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. சாதத்து கூடயும் இருக்குது, நல்லா இருக்குது. சப்பாத்தி கூடயும் நல்லா இருக்குது. எக்ஸலண்ட்டுங்க. நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், இதில் இன்னொரு முக்கியத்துவம் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல்லானது மஞ்சளுக்கு. மற்ற மஞ்சளாக நம்ம கழுவினா போயிடும். இது இயற்கையாக இருக்கக்கூடியது இல்லையா. நான் சமைச்சு பல முறை கை கழுவிட்டேன். இருந்தால் கூட அந்த நகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மஞ்சள், உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மஞ்சள்லாம் போகவே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த மஞ்சள் கிடச்சிதுன்னா நீங்கள் கட்டாயம் அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க. மாதத்தில் ஒரு 2-3 நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த கேன்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மஞ்சள் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லதுங்க. பசு மஞ்சள் கிடச்சதுன்னா விடவே விடாதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.